பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமையின் அனுபவத்தில் கடந்து போன இல்லை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை பரத்திலிருந்து உங்களுக்கு வருகிற ஒரு மிகுந்த ஒத்தாசை. நானும் அப்படிப்பட்ட சிறுமையின் அனுபவத்தில் கடந்து போனனால, காரணமே இல்லாத சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் கடந்து போனனால, குடும்பத்திலையும் சரி, வேலை இடத்துலையும் ஊழியத்திலையும் அநேக நேரங்கள் சிறுமைப்படுகிற அனுபவம் உண்டு. அந்த நேரத்தில எல்லாம் கர்த்தர் தான் அடைக்கலமானவர். இன்றைக்கு என்ன சிறுமையின் பாதையில் நீங்க போய்கொண்டிருந்தாலும் உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படியாய், எதற்கு அடைக்கலம் கொடுக்கிறார்? உங்களை பாதுகாத்து, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்த திட்டம் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். யாக்கோப்புக்கு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, சிறுமையின் நிலைமை வந்தது. யாருமே கூட இல்லை. ஆண்டவர் சொன்ன, நான் கூட இருந்து நீ போற இடத்துல எல்லாம் நான் வழி நடத்தி திரும்பவும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்னைக்கு அதே வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. நீங்க என்ன சிறுமையின் பாதையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கடந்து போகிற எல்லா உபத்திரவத்தின் பாதை, நிந்தையின் பாதை, எந்த இடத்துல நீங்க உங்களுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வருவார். யாக்கோப்போடு இருந்த அந்த யாக்கோப்பின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை எந்த ஸ்தானத்துல நிறுத்தணுமோ அந்த ஸ்தானத்துல நிறுத்தி உறுதிப்படுத்தும் வரை என் கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எந்த நெருக்கம், எந்த போராட்டம் வந்தாலும் ஒடுங்கி போயிடாதீங்க. நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களை உறுதியா பற்றி கொள்ளுகிறேன். எந்த இடத்துல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை என்று பவுல் சொன்னது போல சொல்லுங்க. எந்த இடத்திலிருந்து, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நெருக்கங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவருக்குள் தஞ்சமா இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் என்னை சுற்றி இருக்கிறது. கர்த்தருடைய தேவ தூதர்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க. எந்த நெருக்கமும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, எந்த நெருக்கமும் என்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் சகித்தவர், சிலுவையில் எல்லா நெருக்கத்தை, நிந்தையை சகித்து அதில் ஜெயத்தை எடுத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை உயர்த்துவார். இது நீங்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற இந்த காலங்கள்ல என் ஆண்டவர் தஞ்சமானவர், அவர் பாதத்தில் விழுந்துறேன். எந்த நெருக்கம் வந்தாலும் அப்பா பாதத்துல போயிருங்க. உங்க கரத்துல போய் கொடுக்கிற ஆண்டவரே, உங்க பாதத்துல கண்ணீர் வடிக்கிறேன். என் இருதயத்தை உங்க பாதத்துல ஊற்றுகிறேன். உங்க வார்த்தை எனக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும். அவர் சமூகத்தை மட்டும் விட்டு விலகி போயிடாதீங்க. எனக்கு நன்மை செய்யல, என் ஆண்டவர் கைவிட்டார், இல்லவே இல்லை. அப்பா உங்களுக்குள் இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போறது. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். சங்கீதம் 9:9 கர்த்தர் உங்களை சாட்சியா வைக்க போறார். அவரே உங்க அடைக்கலமா இருக்கிறார். நான் அவருக்குள் தஞ்சமா இருக்கிறேன்னு தைரியமா ஆண்டுடைய நாமத்தினால சொல்லுங்க. நான் பார்க்கிற நெருக்கம் சொற்ப நாளுக்குள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எந்த நெருக்கத்துல கடந்து போய் கொண்டிருந்தாலோ கர்த்தருடைய பலத்த கரம் இவர்களுக்காய் அந்த நெருக்கத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிற. நெருக்கத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இவர்களை அலங்கரித்து பலப்படுத்தி உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். நாட்கள் வரும். சங்கீதம் 9:9 நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். God bless you.